எந்த நாளிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் வரை கற்றுக்கொண்டோம். அதிலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்ட பொருட்களிலே பொன் கொத்து விளக்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமாக பிரதிபலிக்கிறது. இது அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சீத்திம் மரத்தின் தன்மைகள் என்ன? இளநீல நிறமானது எதனை குறிக்கிறது? சிவப்பு நிறம் எதனை குறிக்கிறது? அரசனுக்குரிய நிறத்தை காண்பிப்பது எது? இரத்தாம்பர நிறம் எதனை வெளிப்படுத்துகிறது? ஆசரிப்பு கூடாரத்தின் வெளியே நிற்கும் மனிதன் எப்படி உள்ளே இருக்கும் தேவனை சந்திப்பான்? சற்று எங்களுடன் இணைந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்நாளிலே கர்த்தர் மோசே மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அமைக்கப்பட வேண்டிய ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று யாத்திராவும் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும் அதன் உள்ளே இருக்கும் பொருட்களை குறித்தும் கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இப்பொழுது அதை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற வேலிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி முதலாவது அடைக்கப்பட்டிருந்த அடைப்பானது 30 முழ நீளத்திற்கும் 10 முழ அகலத்திற்குமானதாய் 10 முழ உயரமானதுமாய் இருக்கிறது. இந்த திரையானது தரையிலே படக்கூடாது. பாருங்கள், யாத்திராவும் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். கவனித்தீர்களா? இந்த மூடு திரைகள் பிரிக்கப்பட்ட மெல்லிய பஞ்சு நூலினாலே, இளநீல நூலினாலே, இரத்தாம்பர நூலினாலே, சிவப்பு நூலினாலே மிக அழகாக நெய்யப்பட்டிருந்தது. மட்டுமல்ல, விசித்திர வேலையாய் கேருபீன்களும் அதிலே செய்யப்பட்டிருந்தன. 2ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை இணைக்கும்படியாய் இந்த மூடு திரைகள் எப்படி செய்யப்பட வேண்டும், அதை எப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்க வேண்டும் என்பதை குறித்து வாசிக்கிறோம். சரி, வசனம் 7 பாருங்கள். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்திற்கு மேலாக திரைகளை உண்டு பண்ணும்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைத்து தைக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். வசனம் 8 என்ன சொல்கிறது? ஒவ்வொரு மூடு திரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். 11 மூடு திரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். இந்த மூடு திரையின் நீளமானது 30 முழ நீளமாகவும் 4 முழ அகலமாகவும் இருக்க வேண்டும். இந்த அளவை பார்க்கும் பொழுது இது கூடாரத்தை நேராக மேலே மூடுவதற்கு சரியான அளவாய் இருக்கிறது. வசனம் 14 பாருங்கள். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதின்மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. அங்கே பயன்படுத்த வேண்டிய 3வது மூடியானது ஆட்டுக்கடா தோலினாலே செய்யப்பட்டது. இது சிவப்பான வண்ணமாய் இருக்க வேண்டும். அதற்கு மேலே 4வது மூடி தகசு தோலால் செய்யப்பட்டதாய் இருக்க வேண்டும். இந்த தகசு தோல் என்பது சீல் என்கிற பிராணியின் தோலினாலே செய்யப்படுகிறதா இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மூடியுமே ஒரு ஆழமான அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. முதலாவது செய்யப்பட்ட மூடு திரை திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலேயும், அதாவது இளநூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் இவற்றை கொண்டு கேருபீன்கள் சித்திரமெல்லாம் நெய்யப்பட்ட ஒரு எகிப்திய துணியினால் ஆனது. இது தரையை தொடாது. இதனுடைய அழகு கூடாரத்தின் பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுதே தெரியும். வெளியே இருந்து பார்க்கும் பொழுதும் இந்த அழகானது காணப்படக்கூடாததாக இருந்தது. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அழகானது உலகத்து மக்களால் காணப்படக்கூடாததே. தன்னுடைய ஜனங்களைத்தான் அவர் திருப்திப்படுத்த முடியும். விசுவாசிகள் அவரை தொழுது கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அவரிலே போஷிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய அழகையும் நாம் அனுபவிக்க வேண்டும். சங்கீதம் 17:8 தாவீது என்ன சொல்கிறார்? கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று சொல்கிறார். வசனம் 9 கடைசியிலே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்றும் கூறுகிறார். அருமையானவர்களே, கேருபீன்களின் செட்டைகளானது இந்த மூடு திரையிலே வனையப்பட்டதாக இருந்தது.
அவருடைய செட்டையின் நிழல் நாம் மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த இடம். நம்முடைய தொழுகைக்கு பாத்திரமாயிருக்கிற அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக செய்யப்பட வேண்டிய திரையானது ஆட்டு மயிரினாலே செய்யப்பட வேண்டும். இது பூமியை தொட்டு கொண்டிருக்கும்படியாய் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த திரையானது பாவிகளுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாய் இருக்கிறது. இந்த செய்தியே உலகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. எபிரேயர் 9:26 உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே, அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு விட்டார். இந்த செய்தி உலகத்திற்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும். இதைத்தான் இந்த திரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக மூடப்பட்டிருந்த திரையானது 14 நாம் பார்க்கிறது போல சிவப்பு தேர்ந்த ஆட்டுக்கடா தோலினாலே செய்யப்பட்டது. இந்த திரையானது கிறிஸ்துவின் வல்லமையையும் பலனையும் குறித்தும் அவர் சிலுவையிலே பலியாக கொடுக்கப்பட்டதையும் குறித்து பேசுகிறது. இது வெளிப்படையாக இயேசு கிறிஸ்து நம்முடைய இடத்திலே பலியானதை குறிக்கிறதா இருக்கிறது. நான்காவதாக தகசு தோல் மூடி என்று வாசிக்கிறோம். இதுதான் 4வது மூடி. இது 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் அவர்கள் கடந்து வந்த பொழுதும் எவ்வளவோ பாதிப்படைத்திருந்தது என்றாலும் உள்ளே இருந்த அத்தனையையும் அது பாதுகாத்தது என்று சொல்லலாம். இந்த மூடியானது மனிதர்களுக்கு முன்னாலே கிறிஸ்து நடந்ததை குறித்து பேசுகிறது. முதலாவது மூடி மிகவும் அழகானது. அது விசுவாசிகளுக்கு அவருடைய அழகை காண்பிக்கிறதா இருந்தது. ஆனால் வெளியே இறுதியாக இருந்த தகசு தோல் மூடியானது காண்பிப்பதற்கு எந்த அழகும் இல்லாததாக இருந்தது. இப்பொழுது யாத்ராமம் 26 15 முதல் 19 கேளுங்கள். வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவது. அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருப்பது போல இந்த பலகைகள் ஒவ்வொன்றுமே சித்தி மரத்தினாலேயே செய்யப்பட்டது. இது மிக உறுதியான மரமாகும். எளிதிலே இந்த மரம் கெட்டு போகாது. இந்த மரப்பலகைகள் தங்க தகடுகளினாலே மூடப்பட்டது. ஒவ்வொரு பக்கமும் 20 பலகைகள், மேலும் 10 பலகைகள் பின்பக்கமும் நிறுத்தப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றோடு ஒன்று மறைந்து நிற்கிறதா இருக்கிறது. இது அந்த கூடாரத்தை சரியாக நிறுத்தியது. பலகைகளிலே வளையங்கள் பொருத்தப்பட்டு அதற்குள்ளாக கம்புகள் சொருகப்பட்டு இவ்விதமாக ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொன்றுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தோ அல்லது அவருடைய செயலை குறித்தோ கூறுகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு மூடியும் ஒவ்வொரு நூலும் அங்கே இருந்த ஒவ்வொரு பொருட்களுமே இரட்சகரை குறித்து சொல்லுகிறது. இந்த வளையங்களுக்கு ஊடாக செலுத்தப்பட்ட கம்புகள் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை ஒன்றாக இணைத்து நேராக நிற்க செய்கிறதோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவர் உண்மையான விசுவாசிகளை ஒருவரோடு ஒருவர் இணைத்து காத்துக்கொள்கிறார். ஆம் பிரியமானவர்களே, திருச்சபையிலே விசுவாசிகளுக்குள்ளே உண்டாகும் ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஐக்கியம். ஆசரிப்பு கூடாரத்தை மூடியிருந்த திரைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான நிறமுள்ளதாகவும் ஒவ்வொன்றும் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்தது. இளநீல நிறமானது பரலோகத்தை குறிக்கிறது. சிவப்பு நிறமானது இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தத்தை குறிக்கிறது. இந்த இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலுமாக இணைந்து செய்யப்பட்டிருந்த நிறம் அரசனுக்குரிய நிறத்தை கொண்டு வருகிறது. இரத்தாம்பர நிறமானது இயேசு யூதருக்கு ராஜா என்பதை வெளிப்படுத்துகிறது. அந்த பலகைகள் இடையிலே செருகப்பட்ட தண்டுகள், வளையங்கள் எல்லாமே பொன்னினாலே செய்யப்பட்டிருந்தது. இவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்து பேசுகிறது. சரி, தொடர்ந்து யாத்ராமம் 26 31, 32 கவனியுங்கள். இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள்
4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். தூண்களிலிருந்து தொங்கிய திரைச்சீலைகள் இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மை குறித்து பேசுகிறது. அங்கே நிறுத்தப்பட்டிருந்த தூண்கள் சித்தி மரத்தினாலே செய்யப்பட்டு பொன் தகடுகளினாலே மூடப்பட வேண்டும். அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்களின் மேலே நிற்க வேண்டும். இது எதை குறித்து சொல்கிறது என்றால், தெய்வீகம் மீட்டு எடுத்தலின் மூலமாக பூமியை பொறுப்பெடுப்பதை குறிக்கிறது. இந்த தூண்களுக்கு மேல் பக்கமும் எதுவும் வைக்கப்படவில்லை. இது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த தூண்களை விட வித்தியாசமானதாய் இருந்தது. மேல் பக்கம் அப்படியே அது வெட்டப்பட்டதாய் இருந்தது. ஏசாயா 53 அதிகாரம் 8 வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுக்கப்பட்டவர். அவர் 33.5 ஆண்டு காலம் மட்டுமே பூமியிலே வாழ்ந்தவர். பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலே ஒரு திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருந்தது. இந்த திரைச்சீலை இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாக வந்ததை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருக்கும் பொழுது தனது ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவ்வாறு அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்த பொழுது, அவர் மரித்த பொழுது, இந்த திரைச்சீலையானது மேலிருந்து கீழாக 2ஆக கிழிக்கப்பட்டது. அவருடைய ஆத்மா, அவருடைய சரீரம் பீக்கப்பட்டதை இது காண்பிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளான வழி திறக்கப்பட்டது. தேவனாய கர்த்தரை அடைவதற்கு இன்றும் ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவே. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தேவனிடத்திலே செல்வதற்கும் ஒரே ஒரு வழிதான் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 6 வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுதும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். சரி, அங்கே மற்றும் ஒரு காரியமும் தொங்கவிடப்பட வேண்டும். யாத்ராமம் 26 அதிகாரம் 36, 37 வசனங்களை பாருங்கள். இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி, அந்த தொங்கு திரைக்கு சீத்தி மரத்தால் 5 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய். நாம் வாசிக்க கேட்ட இந்த தொங்கு திரையானது பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பகுதியிலே தொங்கவிடப்பட வேண்டியதாக இருக்கிறது. அங்கேதான் விளக்கு தண்டு, அப்பம் வைக்கப்பட வேண்டிய மேஜை, தூப பீடம் எல்லாம் காணப்படுகிறது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்நாட்களிலே இந்த பழைய ஆராதனை முறைமைப்படி இப்பொழுது அவரை நாம் தொழுது கொள்ள முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் வர வேண்டும். அவரை தொழுது கொள்ள வரும்பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாம் வர வேண்டும். யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்தை மீண்டுமாக நான் கூற விரும்புகிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த 2 தொங்கு திரைகளுமே இயேசு கிறிஸ்துவை சித்தரிக்கிறது. இப்பொழுது நாம் யாத்ராமம் 27 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வருகிறோம். பிரகாரத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். இங்கே வைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் வெண்கலத்தினாலே செய்யப்பட்டதாக இருக்கிறது. வெண்கல பலிபீடம் மற்றும் வெண்கல தொட்டி ஞாபகம் இருக்கிறதா? உள்ளே எல்லா பொருட்களுமே பொன்னினாலே மூடப்பட்டிருந்தது. தேவனுக்கு நெருக்கமாக சேரும் பொழுது முக்கியத்துவம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து நாம் வெளியே வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. யாத்ராமம் 27 அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்கள். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துருடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே இருக்கும் பொருட்கள் வெண்கலத்தினாலே செய்யப்பட்டிருக்கிறது. இது பாவத்திற்கான நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லும் முன்பதாக பாவத்திற்கான காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே பொருட்கள் பொன்னினாலே செய்யப்பட்டிருந்தது. இது தேவனோடு ஐக்கியம் கொள்வதை குறித்தும் தேவனை தொழுது கொள்வதை குறித்தும் கூறப்படுகிறது.
பரிசுத்த ஸ்தலத்திலே பாவம் இல்லை. இந்த வெளிப்பிரகாரத்தில் தானே பாவத்தை குறித்து செயல்பட வேண்டும். மனிதன் வெளியே நிற்கிறான். அவன் எப்படி உள்ளே இருக்கும் தேவனை சந்திக்கப் போகிறான்? முதலாவதாக அவனுடைய இடத்திலே மரிக்கும் ஒன்று வேண்டும். தேவனை சந்திப்பதை மனிதன் தவிர்க்கலாம். ஆனால் அவன் தேவனை சந்திக்க வேண்டுமென்றால் அதற்கு ஈடாக அவன் ஒன்றை கொடுக்க வேண்டும். அவனுக்காக இந்த வெண்கல பலிபீடத்திலே ஒருவர் சாக வேண்டும். சில நேரங்களிலே இந்த வெண்கல பலிபீடமானது கர்த்தருடைய மேஜை என்றும் அழைக்கப்படுகிறது. மட்டுமல்ல, தகன பலிபீடம் என்றும் இது சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே தான் தேவன் ஒரு பாவியோடு செயல்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பேசுகிறது. மனிதனுடைய இடத்திலே மரித்தவர் அவரே. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பலி. இந்த பலிபீடமானது மனிதனால் செய்யப்பட்டதாய் இருந்தாலும் இதன் மாதிரி பரலோகத்தில் இருக்கிறது. தேவன் பயிரிடுவதற்கு தெரிந்து கொண்ட பலிபீடம்தான் சிலுவை. தேவாதி தேவனே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். எனவே இயேசு கிறிஸ்து வெறும் மனிதன் மட்டுமல்ல, அவரே தேவ ஆட்டுக்குட்டி என்று உலகத்தின் அஸ்திவாரம் இடப்படும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. வெண்கல பலிபீடத்தின் வழியாக அல்லாமல் தேவனை ஒருவரும் சந்திக்க முடியாது. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, சிலுவைதான் அந்த வெண்கல பலிபீடம். எனவேதான் அந்த கடைசி 3 மணி நேரங்களிலே பூமி இருளடைந்தது. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்திற்கான தண்டனையை சுமந்து தீர்த்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு மனிதன் இந்த வெண்கல பலிபீடத்தின் வழியாக கர்த்தரிடத்திலே வராமல் அவரை தொழுது கொள்ளவோ அவரிடத்திலே ஜெபிக்கவோ அவருக்கு சேவை செய்யவோ முடியாது. ஒவ்வொரு ஆசாரியனும் ஒவ்வொரு லேவியனும் இந்த பலிபீடத்தின் அண்டை வர வேண்டும். சிலுவையின் மார்க்கமே நித்திய வீட்டை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்காமல் இருந்திருப்பார் என்றால் நாம் தேவனை சென்று அடையவே முடியாது. எந்த விதத்திலேயும் தேவனோடு நாம் தொடர்பு கொள்ளவே முடியாது. அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த ஆட்டுக்குட்டி. இதை குறித்து யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே அந்த வெண்கல பலிபீடம் இருந்தது. இயேசுவின் சிலுவை பரலோகத்திற்கு முன்னாலே நிற்கிறது. அது பூமியிலே நட்டப்பட்டதாக இருந்தாலும் அதை தவிர பரலோகத்திற்கு வேறு வாசல் இல்லை. அந்த பலிபீடத்தை சுற்றி மூடப்பட்டிருந்த வெண்கலமானது நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறது. சித்தி மரத்தினாலே செய்யப்பட்டு வெண்கலத்தினாலே மூடப்பட்டிருந்தது. பலியாவதற்கான அவருடைய பலனை குறித்து பேசுகிறது. யாத்ராமம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் பின்னர் 16ஆம் வசனத்தையும் கவனியுங்கள். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். மீண்டுமாக தொங்கு திரைகளுடைய நிறங்கள் சொல்கிற காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். நீல நிறம் இது பரலோக நிறமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார் என்ற உண்மையை இது சொல்கிறது. இரத்தாம்பரம் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார், மனு குலத்திற்காக தனது இரத்தத்தை சிந்தினார் என்பதை சொல்கிறது. மட்டுமல்ல, கிறிஸ்து ராஜா என்பதற்கான நிறத்தையும் அங்கே நாம் பார்க்கிறோம். இது ஆசாரியர்களும் லேவியர்களும் உள்ளே செல்லும் வாசலிலே தொங்கிக் கொண்டிருந்தது. இது 5 முழ உயரமானது. ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி அடைக்கப்பட்டிருந்த இந்த அடைப்பானது 150 முழ நீளமும் 50 முழ அகலமுமானது. இது வெள்ளை நிற தொங்கு திரையாய் இருந்தது. உள்ளே இருப்பவர்களையும் வெளியே இருப்பவர்களையும் பிரிக்கிறதாய் இந்த திரை இருந்தது.
இந்த அதிகாரத்தின் நிறைவடைதல் ஆர்வம் தரக்கூடியதாக இருக்கிறது. இது விளக்கிலே பயன்படுத்தும் எண்ணெயை குறித்து சொல்கிறது. இது இவ்வளவு பின்னான ஒரு இடத்திலே சொல்லப்படுவது ஆச்சரியமானதாக இருக்கிறது இல்லையா? யாத்ராமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஏற்கனவே நாம் பார்த்தது போல எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறது. சகரியா விளக்கு தண்டை குறித்து சொல்லும் பொழுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இதை சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வெளிச்சத்தை தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தன்னை குறித்து பேசுகிறதில்லை, இயேசு கிறிஸ்துவில் உள்ள காரியங்களையே எடுத்து அவர்களுக்கு கொடுக்கிறார். சரி, யாத்ராமம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாயிருக்க கடவது. அருமையானவர்களே, இந்த எரியும் விளக்கானது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இப்பொழுது எல்லாமே மாற்றம் பெற்றுவிட்டது. இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு திரும்ப சென்று விட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். அருமையானவர்களே, நானோ நீங்களோ ஒளியை உண்டு பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்மை பயன்படுத்த முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் முதலாவது பார்க்கிற காட்சியானது விளக்கு தண்டுகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவராய் நாம் பார்க்கிறோம். அதாவது திருச்சபையின் சாட்சி வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்காக, திருச்சபையின் சாட்சியாக ஒளியை காத்துக்கொள்வதற்காக அவர் பிரயாசப்படுகிறார். தன்னுடைய சபையின் அங்கத்தினராய் இருக்கிறவர்களை குறித்து அவர் முதலாவது செயல்படுகிறார். அருமையானவர்களே, இன்னமும் நாம் சிந்திக்காத 2 பொருட்களை குறித்தும் சில வார்த்தைகள் சிந்திக்க வேண்டும். ஒன்று தூப பீடம். இதை குறித்து யாத்ராமம் 30ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டுமென்றால் இந்த பலிபீடத்தின் வழியாகத்தான் வர வேண்டும். மற்றும் ஒரு பொருள் வெண்கல தொட்டி. வெண்கல தொட்டியானது தேவனை நாம் தொழுது கொள்ளும்படியாக நம்மை சுத்தம் செய்கிறதா இருக்கிறது. வெண்கல பலிபீட தண்டையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்கள். வெண்கல தொட்டி அண்டையிலே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரினாலே நீங்கள் கழுவி சுத்தமாக்கப்படுகிறீர்கள். இதன் பின்னர் நீங்கள் உள்ளே சென்று அவரை தொழுது கொள்ள அனுமதிக்கப்படுகிறீர்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் செய்யும் பொழுதே உமக்கும் மனிதர்களாய் எங்களுக்கும் இடையிலே இயேசு கிறிஸ்து கடந்து வர வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இதையெல்லாம் நாங்கள் வாசித்தாலும் இன்று நாங்கள் அடிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு என்பதை ஏற்ற விதமாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? வளையங்களுக்கு ஊடாக செலுத்தப்பட்ட கம்புகள் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை ஒன்றாக இணைத்து நேராக நிற்க செய்கிறதோ, அதேபோல் பரிசுத்த ஆவியானவர் உண்மையான விசுவாசிகளை ஒருவரோடொருவர் இணைத்து காத்துக்கொள்கிறார். திரைச்சீலைகள் இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து 33.5 காலம் பூமியிலே வாழ்ந்து பின் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுக்கப்பட்டவர். பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே தொங்கும் திரைச்சீலை இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாக வந்ததை வெளிப்படுத்துகிறது. தேவனாகிய கர்த்தரை அடைவதற்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே வழி. வெண்கல பொருட்கள் பாவத்திற்கான நியாய தீர்ப்பை குறிக்கிறது. பொன்னினாலே செய்யப்பட்டவை தேவனோடுள்ள ஐக்கியத்தை குறித்தும் அவரை தொழுது கொள்வதை குறித்தும் கூறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.